வணக்கம். ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் ஏழு, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவகிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகண்டு, 12 என்பது வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சு மலர், குறிஞ்சு மலருக்கு உகந்தவனோ முருகன், முருகன் தந்தையோ சிவன், சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம், ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணை கூறியவனோ நாரதன், நாரதம் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தவனும் தக்கன், தக்கன் மனைவியோ ஈஸ்வரி, ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்குரியதோ உதிரம், உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அடித்தது திருச்சக்கரம், சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரமோ 10, 10 தலை கொண்டவனோ ராவணன், ராவணன் வதம் செய்ததோ ராமன், ராமன் கையில் இருப்பதோ சேது, சேது என்றால் ஆழி, ஆழி என்றால் அலைகடல், அலைகடல் வைத்திருப்பார் திருப்பெருமாள், திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திருமகாலட்சுமி. அப்படி திருமகாலட்சுமி கடாட்சியம் பொருந்துகிற இத்திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதை தெரிகின்றது இந்த கைலங்கிரியை ஆளக்கூடிய ஈசன், பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா என பல நாமதயங்களை படுத்தி எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடு ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்குவது விளக்கம் அல்லவா? சுவாமி பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, ஆதியந்தம் ஜெல்லாம் அருட்பெரும் ஆதியந்தம் எல்லா அருட்பெரும் ஜோதி ஆண்டவனி அருள்வார், அருள்வார். வேத விதி பொருளே வினய கட்டும் அருளே, சுவாமி வேண்டுதல் வீட்டாமை அச்சரம் ஆதியந்தம் எல்லா அருட்பெரும் ஜோதி ஆண்டவனி அருள்வார்.
அம்பல பாட்டெல்லாம் அருள் பாட்டி அல்லத பாட்டெல்லாம் திருப்பாட்டே அம்பல பாட்டெல்லாம் அருள் பாட்டி அல்லாத அம்பலவானதம் திருக்கூத்து ஆதியந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதி ஆண்டவனி அருள்வா அருள்வா பரமேஸ்வரா, தங்களுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதாவை மனதார வாழ்த்த வேண்டும். உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க 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 எழுதுறே. பேசாதீங்க பயமா பார்வதா, என்ன இது? அன்று பூத்த செந்தாமரை மலர் போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமோ இன்று வாடி வதங்கிருக்கிறது. என்ன காரணம் சுவாமி? பார்வதா, என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் இருந்துள்ளது. பெருத்த சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம் அது? சுவாமி, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அதை தீர்த்து வைப்பது கணவனின் கடமை. அதை கடவருக்கு ஏற்பட்டால் மனைவியின் கடமை. சுவாமி, என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் என்று உரைத்தேனே, அது என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? சுவாமி, அனுதினமும் உங்களுடைய தொழிலாதி கடமை என்ன? பார்வதா, புரியாததா? உனக்கு தெரியாததா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளப்பதுதானே எனது தொழில். அதில் என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? சுவாமி, அந்த படி அளப்பதில் தான் எனக்கு பெருத்த சந்தேகமே இருந்துள்ளது. அதில் சந்தேகம் வந்து விட்டதா? ஆமா. என்ன சந்தேகம் அது? சுவாமி, நீங்களே அறியாமல் தங்களுக்கே தெரியாமல் இதோ தெரிகிறது. இந்த பேழையை ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கின்றேன். இந்த ஜீவனுக்கு இந்த உமா மகேஸ்வரன் படிகளை கொலையிட்டு இந்த பார்வதா நான் எடுத்துரை. பார்வதா, என்ன பற்றி உரைத்து விட்டாய்? நான் ஒரு ஜீவ ராசிக்கு படியளக்கவில்லையா? கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சித்துவிற்கும் அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் நான் படியளத்து விட்டேன். அவர்களுக்கு என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? ஆமா. அப்படியானால் சுவாமி, அப்படி என்றால் இந்த ஜீவனுக்கும் நீங்கள் படையளந்துள்ளீர். நிச்சயமாக. அப்படியா? நிச்சயமாக. என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அந்த சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இப்போது அந்த பேழையை திறந்து பார்க்கலாம். அப்படியா? நிச்சயமாக. நிச்சயமாக. சத்தியமாக. சத்தியமாக. இறுதியாக அப்படி என்றால் இப்பொழுது உங்களுடைய கண் முன்பதாகவே பேழையை திறக்கின்றேன். ஓ பின்புத்தி அப்பேற்பட்ட வார்த்தைக்கு இந்த பாவி நான் இலக்கணம் கண்டுவிட்டேன் ஐயா. சற்று நேரத்தில் சிந்தையை வழங்கி சுவாமி தங்களை சோதித்து விட்டேனே. இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்வதா, நீ அடைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு சிறிய பச்சரிச துண்டை போட்டு அந்த ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன். இதில் இருந்து புரிகிறதா? இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் தான். இந்த உலகத்தில் உயர்ந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா? வார்த்தைகள் இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. உயர்ந்தவன் இந்த சிவம் சிவமடி. இந்த சக்தி தான் உயர்ந்தவன். இந்த சிவம் தான் இந்த சக்தி இல்லையே, இந்த சிவம் இல்லை. இந்த சிவம் இல்லையே, இந்த சக்தி இல்லை. வார்த்தைகள் சுவாமி, இந்த உலகத்தில் சிறந்த சிவம் என்று இப்படி கொக்கரித்து குறை கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே சுவாமி, அதை பார்த்தீர்களா? ஒரு ஆல விருட்சகம், அந்த ஆல விருட்சகத்தில் 2 வெண்புறா அமர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தால் விட்டால் அதற்கு சக்தி பார்வதா,
வாக்குவாதத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவதை விரும்பவில்லை. இப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு. பின்பு சிவன் பெரிதா அல்லது சக்தி பெரிதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அப்படியா? அப்படியாகட்டும். ஓ அது பைத்தியக்காரி. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது அனைத்தும் உணர்ந்தவர் இந்த ஈசன். நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே. இந்த ஜடலம் இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவர் இந்த சிவன். சுவாமி, இந்த உலகத்தில் சிறந்தது சிவம் என்று இப்பேற்பட்ட செயலை செய்கின்றே சுவாமி. வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது என்றால் அதற்குள் இந்த சக்தியானவள் ஐக்கியமானால் தான் அந்த பொருளை இயங்கும். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சிறந்தவை, இந்த உலகத்தில் உயர்ந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. இதுதான் பேச வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. அதையும் நீ மீறிவிட்டாய். ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை பைத்தியக்காரி. ஓம் என்ன பிரதமத்தின் உடலை நானடி முக்தி அளிக்கும் சக்தினார். என் வலதுகன் சூரியன், வலதுகன் சந்திரன், என் கை கால்கள் நான் ஆடினால் இந்த உலகமே என்னை பார்த்து எதிர்த்து பேசுகிறாயா? ஆணவ பிடித்தவனே மாயா கையிலை நாதன் கைலை நாதன் கருணை வாசல் கையிலை நாதன் கருணை ககனத்தோர்கள் பணியும் லாசன் கைலை நாதன் கருணை வாசன் தாதா தருகிறதா தத்தம் தருகிறதா கைலை நாதன் கருணை வாசன் நானே இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம். அடி சிவம் அனைத்து படைத்து காப்பது. வார்த்தையை உயர்ந்தவன் சிறந்தவன் யாரடா? இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சிவத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது. உனக்கு தெரிகின்றது, உன் பாட்டுக்கு தெரியவில்லையே. எனக்கு சொல்லடா போய். ஆகட்டும் பாட்டி. நாரதா பாட்டி. அடி நாரதா பாட்டி. நாரதா பாட்டி. நாரதா பாட்டி. இங்க வாங்கி. என்ன பாட்டி? நாரதா, இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? இந்த உலகத்திலே முதன் முறையாக தோன்றியவள் இந்த சக்தி தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தவள் நீ அல்லவா? அகோர காளியாக இருந்தவள் நீ அல்லவா? உண்மைதான். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சக்தி அல்லவா உயர்ந்தது. நாரதா, உனக்கு தெரிகின்றது, உன்னுடைய தாத்தாக்கு தெரியவில்லை. அவர் ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு புரியும்படி எடுத்து சொல். ஒரு பாட்டி. என்னடா பேசுகின்றாய்? இந்த உலகத்திலே உயர்ந்தவன் யாரடா என்று நான் கேட்டேன். அதற்கு என்ன பதில் உரைத்தாய்? என்ன உரைத்தாய்? சக்திதான் சிறந்தது என்று உரைக்கின்றார்கள். யார் சொல்வது? நான் என்ன உரைத்தேன் தெரியுமா? சிவன்தான் உயர்ந்தது என்று உரைத்து விட்டேன். உனக்கு புரிகின்றது, உனக்கு பாட்டிக்கு புரியவில்லையடா? இந்த உலகத்திலே பாமர மக்கள் சிவசக்தி என்று அழைக்கின்றார்களா அல்ல சக்தி சிவா என்று அழைக்கின்றார்களா? இந்த பாமர மக்கள் அனைவரும் சிவசக்தி சமேதர் என்றுதான் உரைக்கிறார்கள்.
சக்தி சிவன் என்று உரைக்கிறது. ஒருபோதும் அழைக்கவில்லை. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சிவத்தை தவிர வேறு போய் சொல்லலாம் மாட்டீங்களா? பாட்டி நாரதா பாட்டி என்னடா நடந்தது? என்ன சொன்னார் உன்னுடைய தாத்தா? இந்த உலகத்தில் உயர்ந்தவை இந்த சக்தி தானே, அவருக்கு புரியும்படி எடுத்து சொன்னாயா? புரிவிட்டேன். என்னவென்று? நான் சக்திதான் சிறந்தது என்று உரைத்தேன். ஆனால் மறுப்பு கூறுகின்றார். என்னவென்று? என்னவென்று? சிவன்தான். சொல்லுடா. பாட்டி, சொல்லு. பாட்டி, சொல்லுடா. பாட்டி, சொல்லு. பாட்டி. கோபப்படாதீங்க பாட்டி. இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது பாட்டி. அப்படியா? உண்மைதான். இதுதான் எடுத்து உன்னுடைய தாத்தாவிடத்தில் நீ கூறினாயா? உண்மைதான். நாரதா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி வந்த மூட்ட சக்தி, இந்த உலகத்தையே படைத்து வந்த சக்தி, அது மட்டுமா? நாரதா, இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு குழந்தை பிறக்கின்றது. அம்மா என்று அழைக்கின்றதா இல்லை அப்பா என்று அழைக்கின்றதா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? பாட்டி, குழந்தையானது பிறக்கின்றது. அந்த குழந்தையானது தவறு ஒரு நேரத்திலே அம்மா என்றுதான் தாயின் மடியிலே வந்து அமர்கின்றது. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது பாட்டி. டேய் நாரதா, அதான். என்னடா உரைக்கின்றாய்? இந்த உலகத்தில் ஒரு குழந்தையானது பிறக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை. பிறந்த உடனே அம்மா என்று அழைக்கின்றது. உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முதல் காரணம் யாரடா? ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு இருவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் கருவானது ஜனிக்கும். உண்மைதான். அதற்கு முதல் காரணம் யார்? இந்த ஆண்மகன் தானே. உண்மைதான். அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரடா? அதான். இந்த உலகத்திலே உயர்ந்தது சிவன் தான். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படிகளுக்கும் கத்தான். நீங்கள் பரமன் நான் தானடா? இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சிவன் தான் தாத்தா. போய் சொல்லடா உனக்கு. நாரதா, பாட்டி, என்ன நடந்தது? சொல்லுடா, சரி. சிவன் தான் உயர்ந்தது என்று மனப்பாடமாக பேசுகிறேன். என்னது? பாட்டி, நாரதா, பாட்டி. போதும் விட்டது வார்த்தைகள். நாரதா, என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை விட்டு எனக்கு கோபம் பிறந்தாட்டி உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அதை அறிவிட்டாயா? நாரதா, இங்க வாடா இங்கே. இந்த உலகத்தில் லட்சுமி நாராயணன் என்று விളിக்கின்றாரா இல்ல நாராயண லட்சுமி என்று சொல்கின்றார்களா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? பாட்டி, பாமர மக்கள் அனைவரும் லட்சுமி நாராயணன் தான் வைக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது பாட்டி. டேய் நாரதா, அதான். உனக்கு கலகமுட்டி கிடைக்கவில்லையா? இப்போது கலகமுட்டியை சுமந்து கொண்டு வந்து விட்டாயா இந்த கைலாயம்? தாய் நாரதா, இந்த உலகத்திலே அதே பாமர மக்கள் சிவகாமி என்று அழைக்கின்றார்களா அல்ல காமி சிவா என்று அழைக்கின்றார்களா? சிவகாமி தானி. உண்மைதான். அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் சிறந்தவன் யாரடா? இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சிவன் தான். எங்கும் சிவமையும் எங்கிலும் சிவமையும். அன்பே சிவம் என்று உரைக்கின்றார்கள். உண்மைதான். அப்படி பார்க்க போனால் எங்குமே சிவம் தானே சிறந்தது. உண்மைதான். போய் சொல்லடா அவரது மாட்டீங்களா? பாட்டி, நாரதா, அப்படி முறைக்க வேண்டாம் பாட்டி. என்ன நடந்தது? நடந்தது என்ன? இந்த சிவன் தான் உயர்ந்தது என்று பேசுகின்றார். என்னது? போதும் விட்டது வார்த்தைகள். பாட்டி. நாரதா, இந்த உலகத்தில் சீதா ராமன் என்று உரைக்கின்றாரா இல்ல ராமா சீதா என்று சொல்கின்றார்களா? அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவை, உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? சிறந்தது சக்திதான் சிறந்தது சக்திதான் உயர்ந்தது. ஏய்! என்னடா உரைக்கின்றாய்? சக்திதான் உயர்ந்தது, சக்திதான் சிறந்ததா? உறவே இல்லை. இந்த உலகத்திலே சீதா ராமன் என்று அழைக்கின்றார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ராமன் 14 ஆண்டு கால வனவாசம் சென்றார். அப்போது ராமன் முன்னே செல்ல சீதை பின்னால் தான் சென்றார். ஒருபோதும் சீதை முன்னால் செல்லவில்லை. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் சிறந்தவன் யாரடா? தாத்தா, இந்த உலகத்திலே உயர்ந்தது சிவத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது. என்னது? நாரதா, இந்த உலகத்தில் உயர்ந்தவை இந்த சக்தியா இந்த சிவமா? பாட்டிக்கோ நீங்கள் இடமாக கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆகையினால் இடபாகத்தை கொடுத்து விட்டால் கோபமானது தணிந்துவிடும். நாரதா, என் மனைவிக்கு இடபாகம் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டு அதனால் என் மீது கோபத்தோடு இருக்கின்றாய். இடபாகம் தந்துவிட்டால் கோபமானது தணிந்துவிடும். பார்வதா, கோபப்படாத, அருகே வா, நான் உனக்கு இடபாகம் தருகின்றேன். ஒன்றானவன் உறைவில் இரண்டானவன் உறைவானே தன் தமிழின் மூன்றானவள்
குருவானை செந்தமிழின் மூன்றானவன் நன்றான வேதத்து நான்கானவன் நமச்சிவாயம் என ஐந்தானவன் ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் குருவான செந்தமிழின் மூன்றானவன் இந்த சுவைகளுக்குள் ஆறானவன் எண்ணிசை சூரங்களில் ஏழானவன் எட்டானவன் திக்கெல்லாம் எட்டானவன் எட்டானவன் திக்கெல்லாம் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ் மூன்றானவன் பாட்டிக்கு இடமாகத்தை கொடுத்த பிறகு பாட்டியின் முகத்தை பார்த்தீர்களா? உண்மைதானடா? ஆமா. இப்பொழுது பார்வதா கோபம் ஆனது தணிந்து விட்டது. அறிந்து விட்டது. இப்பொழுதுதான் வந்தாய், என் பாதம் பணிந்தாய், மறுபடியும் என்னை காண வந்திருக்கின்றாய். என்ன காரணம்? உங்களை காணலாம் என்று ஓடி வந்தால் நீங்கள் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். நடந்ததை உரைக்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். அப்படியா? ஆமா. என்ன காரணம்? பொன்னுலக தலைவரும் தேவ பதவியிலிருந்து தவிக்கின்றார். அப்படியா? ஆனால் அவர் அனைத்து தேவர்களுக்கு ஒன்று கூட்டி மகா பிரசன்ன வேலை நடத்துகின்றார். ஆகையினால் அந்த பௌத்திர முனிவருக்கு அழைப்பு கொடுக்காததால் தாங்கள் போகாமல் தடுக்க வருகின்றார். யாரது? அந்த பௌத்திர முனிவர் இங்கு வருகின்றார். கைலாயம் நான் பார்த்துக் கொண்டு நீ புறப்படு. பார்வதா, என்ன இது ஒன்றுமே புரியவில்லையே. தேவர்களை காப்பதால் அது முனிவரை நான் அவமதிப்பதா? நீதான் தக்க யோசனையை உரைக்க வேண்டும். அப்படியா சுவாமி? தங்களுக்கு மனக்குழப்பமே வேண்டாம். தங்களை நாடி கோபத்தில் சிறந்தவர் பௌத்திர மகாரிஷி கைலாயத்தை நாடு வருகின்றார். நிச்சயமாக சுவாமி, அவர் வருவது நம் இருவரும் அமைதியாக இருக்கும். அப்படியே என்ன நடக்குமோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்கள் அப்படியே ஆகட்டும். பார்வதா, நீயா யாகத்தை செய்கிறாய், மகா பிரசண்ட வேள்வி செய்ய போகிறாயா? அதற்கு தலைமை தாக்குவதற்கு ஒருவர் இருந்தால்தான் அந்த யாகம் பூர்த்தியாகும். இல்லை என்றால் அந்த வேள்வி பூர்த்தியாகாது. அதே ஒன்று உன்னுடைய வேள்விக்கு தலைமை தாக்குவதற்கு அந்த ஈசன் முக்கத்தாரி அந்த மகாதேவன் வந்தால் தானே உன் யாக நடக்கும். அவரை வரக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காக தான் சொல்ல வந்திருக்கிறேன். கைலாய் வந்துவிட்டேன், ஆண்டவனை பார்க்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத திருக்காட்சி எனக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், அம்மை அப்படாக யாருக்குமே காட்சி தந்தது கிடையாது. இன்று அம்மை அப்படாக என்ன அழகாக விட்டிருக்கிறார்கள். ஆஹா ஆஹா, ஐயனே கையை வந்தா முக்கன் படைத்தார் முலாதிர பொருளே அண்டவா என்னையா அல்ல பல வேண்டும்.
கருவிட இருக்கும் சிசுவுக்கும் பணியளக்கும் பரம்பொருள் நீங்கள் அல்லவா ஆண்டவா. உன்னுடைய பக்தன், உன்னுடைய பிள்ளை பௌத்த மகாரிஷி உன்னை காண வந்திருக்கிறேன். ஐயா, கண் தெரிந்து பாரும் ஐயா. வாயை தெரிந்து ஒரு வார்த்தை மகனே என்று பேசுகிற ஐயா. ஈசா, ஈசா, என்ன ஆளவன், என்ன அகத்தை வந்திருப்பது யார் என்று தெரியாமல் இப்படி மவுனமிட்டு இருக்கிறாரே. கஞ்சா குடிகாரம் பயல், இடுகாட்டு வீடாக மதிப்பவன், சுடுகாட்டு சாம்பலை எழுத பூசிக் கொள்பவன், கஞ்சா குடிகாரம் என்ன மவுனமிட்டு இருக்கிறான். இவன் இருக்கிறான் ஒரு மக்கள், என் அண்ணன் இருக்கிறான் சக்தி உமையவள் பார்வதி, அவளிடத்திலே சென்றேன். அதுதான் சக்தி உமையோடி பார்வதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, எத்தனையோ அவதாரங்களை எடுத்த அம்மா ஆகி உன் பிள்ளை வந்திருக்கிறதம்மா. உன்னால் படிக்கப்பட்டவன் இந்த பௌத்த மகரிஷி வந்திருக்கிறேன். பாமகளே என்று ஒரு வார்த்தை சொல்லம்மா. ஆகி அம்மா கீதா சக்தி இந்த முடிவடைக்கு ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம். பல ஜனத்தை வருவோம். ஜீவராசிகளுக்கு பணி அழைக்கிறோம் என்ற ஆணவ உணர்ச்சி எப்பொழுது ஒரு மக்களை வழிக்காமல் மௌனமிட்டு பேசாமல் நீங்கள் கட்சியை போல வந்து விட்டீர்களோ, இன்று முதல் உங்கள் சக்தி அனைத்து விடத்தை இந்த ஊடகத்தில் இந்த பூமியில் தலையாக கவிழ்க்க இடையெல்லாம் மகுதடி ஈசரியே என்ன செய்வேன். என் மாட்டு கேட்டு மௌனம் சாதித்ததால் உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்துவிட்டது. ஆண்டவா,